இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா IG1 எக்ஸாம், IG1 OBE எக்ஸாம், அந்த ஓபன் புக் எக்ஸாம் ChatGPT யூஸ் பண்ணாம வேண்டாமா, ரெஃபரன்சஸ் எப்படி போடலாம், இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு கிரீன்வேல் குரூப் சேனல். நான் உங்கள் ஜெயபிரகாஷ். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் பண்ணிட்டோம். இந்த IG1 OBE எக்ஸாம் எப்படி நடக்கும்ங்கிறத நான் திருப்பி உங்களுக்கு சொல்றேன். ஸோ எக்ஸாம் டே அன்னைக்கு நெபோஷ் போர்ட்டல்ல பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் டைம் சொல்லியிருப்பாங்க. அதாவது 11 AM UK டைம் தான் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். இந்த எங்க வேணா உலகத்துல இருக்குங்க 11 AM UK டைமும் உங்க லோக்கல் டைமோட சிங்க் பண்ணி வச்சுங்க. ஸோ அந்த டைம்ல கொஸ்டின் பேப்பர் வந்துடும், ஒரு ஆன்சர் டெம்ப்ளேட் கிடைச்சிடும், நீங்க அதை டவுன்லோட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ உங்களுக்கு 24 hours ஆஃப் டைம் கிடைக்கும். இந்த டைம்ல நீங்க எக்ஸாம்ல நீங்க அந்த வேர்ட் டாக்குமெண்ட்ல டைப் வெர்ஷன் தான் நீங்க கொடுக்கணும், ஹேண்ட் ரிட்டன் வெர்ஷன் கொடுக்க கூடாது. இது பேசிக் கிரைட்டீரியா. ஸோ உங்க கொஸ்டின் பேப்பர் இருக்கு, ஆன்சர் ஸ்கிரிப்ட் ரெடியா இருக்கும், டெம்ப்ளேட் நீங்க டைப் பண்ண வேண்டியதான் பார்க்கணும். ஸோ இப்போ உங்க எல்லாருக்கும் என்ன டவுட் வரும்னா, நான் இது எப்படி அப்ரோச் பண்றது? ஃபர்ஸ்ட் திங் லீகல் திங்கே பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஓபன் புக்ஸ் தான் யூஸ் பண்றீங்க. ஸோ ஓபன் புக் எக்ஸாம்ல நீங்க உங்க டெக்ஸ்ட் புக்கை யூஸ் பண்ணலாம். ஸோ அதுவா அந்த ஒரு டெக்ஸ்ட் புக்கை நீங்க ரெஃபரன்ஸா கூட காமிக்கலாம். நம்பர் 1. நம்பர் 2, யூ ஆர் அலோவ் டு ரெஃபர் எனி கைண்ட் ஆஃப் இன்டர்நெட் சோர்ஸ். ஸோ இன்டர்நெட் சோர்ஸ் எந்த இன்டர்நெட் சோர்ஸ் வேணா நீங்க விடுங்க. நான் போயிட்டு இந்த இன்டர்நெட் சோர்ஸ்ல போய் ஒரு கண்டென்ட்டை ரெஃபர் பண்ணுங்க. சரிங்களா? நல்லா பாத்துங்க. ரெஃபரன்ஸ் நீங்க எங்க வேணா கொடுத்தாங்க, அது போய் நீங்க அந்த கண்டென்ட் அப்படியே தூக்கிட்டு வந்து உங்க பேப்பர்ல போய் காப்பி பேஸ்ட் தான் பண்ணீங்கன்னா அது தவறா போயிடும். சோ நீங்க எல்லா இன்டர்நெட் சோர்ஸையும் ரெஃபர் பண்ணுங்க. சோ இந்த எக்ஸாமுக்கு முன்னாடியே உங்களுக்கு எந்த டாபிக் எந்த இடத்துல இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். சோ டெக்ஸ்ட் புக்ல எந்த டாபிக், ஃபார் எக்ஸாம்பிள் ஆடிட்ட பத்தி சொல்றாங்களா, அந்த ஆடிட் எந்த இடத்துல இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். அந்த ஆடிட் ரிலேட்டட்ல இருக்கிற ஆன்லைன் ரிசோர்சஸ் எங்க இருக்குன்னு அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ அப்பதான் ஈஸியா டைம் சேவ் பண்ண முடியும். சோ இந்த ப்ராசஸ்ல ஒர்க் பண்ணீங்கன்னா நீங்க ஈஸியா அதை எழுதி முடிச்சிடலாம். இதை ஏன் நான் உங்களுக்கு ஸ்பெசிபிக்கா சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு டாபிக் வைஸ் தான் கண்டிப்பா ஒரு 7 இல்ல 8 கொஸ்டின்ஸ் வரும். சோ எந்தெந்த டாபிக் எங்கெங்க இருக்குங்கிறத நீங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணி எக்ஸாம் முன்னாடியே வச்சுக்கணும். எந்தெந்த ஆன்லைன் ரிசோர்ஸ் மெட்டீரியல்ஸ் நீங்க போகலாம், அதை எல்லாத்தையும் நீங்க யூஸ் பண்ணணும். இதை என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபைனலா உங்களுக்கு டெம்ப்ளேட் ஒரு காலம் என்னென்ன ரெஃபரன்சஸ் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னு. சோ நீங்க எதெல்லாம் ரெஃபர் பண்ணீங்க, உங்களோட ஆன்சர் ஸ்கிரிப்டுக்கு எதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க, ஜஸ்ட் அதை ரெஃபர் பண்ணி நீங்க உங்களோட ஓன் வேர்ட்ஸ் வந்து எழுதுங்க. நான் வந்து அடுத்த ஸ்டெப் சொல்றேன், மார்க் பிராக்டிஸ்ல எப்படிலாம் உருவாக்குறேன், பட் நீங்க ரெஃபர் பண்றது எப்படி எழுதுங்கிறத சொல்லி இருந்துச்சு. சோ ஒரு பேப்பர்ல இன்டர்நெட் சோர்ஸ் ரெஃபர் பண்றீங்க, புக்ஸ் ரெஃபர் பண்றீங்க, இல்ல நீங்க ஹெல்த் அண்ட் சேஃப்டி ரிலேட்டட் எந்த புக்ஸ் ரெஃபர் வச்சிருந்தாலும் சரி, அதை நான் ரெஃபர் பண்ணேன்னு அந்த ரெஃபரன்ஸ் காலம் தான் போட்டு வச்சிருக்கீங்க. உங்க பேப்பர் சப்மிட் ஆயிடும். இதுக்கப்புறம் நெபோஷ் சைட்ல என்ன செய்வாங்க அப்படின்னா, உங்களுக்கு ரிசல்ட் 50 நாள் கழிச்சு தான் வரும்னு சொல்லிருக்கோம். ஏற்கனவே 50 UK ஒர்க்கிங் டேஸ் ஆகும். சோ இன் மீன் டைம் அவங்க வந்து இந்த டர்னிட்டிங் ஒரு சாஃப்ட்வேர், ஆன்டி பிளகரிசம் சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க. அந்த ஆன்டி பிளகரிசம் சாஃப்ட்வேர்ல போயிட்டு என்ன பண்ணணும்னா, அது இன்டர்நெட்ல இருக்கிற எல்லா சோர்ஸையும் அதை செக் பண்ணிட்டு சிமிலாரிட்டி ரிப்போர்ட் எவ்வளவு இருக்குங்கிறது அது சொல்லும். சோ அந்த சிமிலாரிட்டி பெர்சன்டேஜ் என்னங்கிறது நெபோஷ் மட்டும் தான் தெரியும். சோ அந்த பெர்சன்டேஜ் நீங்க லெவல் கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து மால் பிராக்டிஸ்ல மாட்டிப்பீங்க. சோ இப்போ நல்லா யோசிங்க. சோ இப்போ இது என்ன பண்ணுது, நீங்க ஏதோ ஒரு கண்டென்ட் வந்து ஆன்லைன்ல இருந்து காப்பி அப்டேட் பண்ணி பேப்பர்ல போடுறீங்க. சோ அந்த பேப்பர்ல இருக்கிற கண்டென்ட் அது வந்து செக் பண்ணுது. சோ அப்போ என்ன ஆகும், ஆன்லைன்லயும் அந்த கண்டென்ட் இருக்கு, இவங்கள்ட்டயும் அதே கண்டென்ட் அப்படியே மாறாம இருக்கு அப்படின்னா, அப்ப அதை என்ன செய்யணும், சிமிலாரிட்டி ரிப்போர்ட் சொல்லுவோம். ரெண்டுமே ஒரு சிமிலரா இருக்கு, ஒத்து போகுது ரெண்டும். சோ அப்ப அந்த பெர்சன்டேஜ் வைஸ் பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு கொடுக்கும். சோ அப்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் சிமிலாரிட்டி கண்டென்ட். சிமிலாரிட்டி கண்டென்ட் அதிகமா இருந்தாலே மால் பிராக்டிஸ் உள்ள வந்துருவீங்க. சோ இப்ப நெபோஷ் என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்த ஸ்டேஜ் இவர் சிமிலாரிட்டி கண்டென்ட் அதிகமா இருக்கு, இவங்களுக்கு நம்ம மால் பிராக்டிஸ்க்கு எக்ஸ்பிளனேஷன் கேட்போம், உங்களுக்கு மெயில் அனுப்புவோம். நீங்க வந்து ஜஸ்டிபிகேஷன் பண்ணணும், நான் வந்து எதுவும் ரெஃபர் பண்ணல, ஐ மீன் காப்பி பேஸ்ட் எதுவும் பண்ணல, நான் சொந்தமா தான் எழுதுனேன். அப்போ நீ ஜஸ்டிபிகேஷன் பண்றப்போ அப்ப நீங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, நான் எந்தெந்த சோர்சஸ் ஆஃப் மெட்டீரியல் ரெஃபர் பண்ணாங்கிறத சொல்லணும். நீங்க சொல்லும் போது பேப்பர்ல அதையும் நீங்க மென்ஷன் பண்ணீங்கன்னா, நீங்க அவங்களோட வாதம் பண்ணும்போது, உங்கள்ட்ட இருந்து என்கொயரி பண்ணும்போது நீங்க இதை டிஃபெண்ட் பண்ணலாம். சோ நான் வந்து சொந்தமா தான் உழைச்சேன், நான் இவ்வளவு ரெஃபரன்ஸ் என் பேப்பர்ல போட்டிருக்கேன்,
இந்த ரெஃபரன்சஸ் எல்லாம் போட்டதுனாலதான் எனக்கு இந்த மாதிரி வருது. சோ அப்போ என் பேப்பரை நீங்க கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு நீங்க டிஃபரெண்ட் பண்ணலாம். சோ நார்மலா ஜஸ்ட் ஒரு காப்பி பேஸ்ட் கண்டென்ட்டுக்கு இந்த கதை சரிங்களா. நீங்க பேப்பர் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க அந்த சிமிலாரிட்டி ரிப்போர்ட் எல்லாம் பார்த்து உங்கள்ட்ட அப்ரோச் பண்ணுவாங்க. இதுக்கே இந்த கதை அப்படின்னா ChatGPT. எக்ஸாம் நீங்க மட்டும் எழுதல, கிட்டத்தட்ட ஒரு 5000 10,000 ஆல் ஓவர் த வேர்ல்ட் எழுதுவாங்க ஒவ்வொரு மாசமும். சோ அப்போ அத்தனை பேர்ல மினிமம் நான் ஒரு 100 பேர் வச்சுக்கோமா, அந்த 100 பேருமே நீங்க ChatGPT-ல போயிட்டு தேடுற கண்டென்ட் தான் அவங்களும் தேடுவாங்க. சோ நீங்க யூஸ் பண்ற அதே ChatGPT தான் அவங்களும் யூஸ் பண்ணுவாங்க. நீங்க டைப் பண்ற கண்டென்ட் தான் அவங்களும் டைப் பண்றாங்க. உங்களுக்கு வர ஆன்சர் தான் அவங்களுக்கும் வரும். சோ ஆப்வியஸா இப்போ எல்லாருக்குமே என்ன ஆகும், ChatGPT ஏதோ கொஞ்சம் மாத்தி கொடுத்தாலும் கண்டென்ட் வைஸ் அது ஒன்னாதான் கொடுக்கும். சோ அப்ப என்ன நடக்கும், அந்த ChatGPT நீங்க யூஸ் பண்ணுவீங்க, காப்பி பேஸ்ட் பண்ணி உங்க சிஸ்டத்துல வச்சுப்பீங்க. என்னதான் அதை ரீஅரேஞ்ச் பண்ணாலும் சிமிலாரிட்டி கண்டென்ட் உங்களுக்கு வந்துடும். ஏன்னா உங்களை மாதிரி தான் மத்தவங்களும் ட்ரை பண்ணிருப்போம். நீங்க சொந்தமா எழுதும் போது நிறைய கண்டென்ட் சின்ன வரையில தான் எழுதுவீங்க. ஆனா ChatGPT பொறுத்த வரைக்கும் நிறைய கொடுக்கணும், அது எல்லாத்தையும் எழுதணும்னு நினைப்பீங்க. சோ உங்கள மாதிரியே ஒரு 100 பேர் இதே விஷயத்தை செய்யலாம். இப்போ ஆன்டி பிளேஜரிசம் சாஃப்ட்வேர் டர்னிட்டின் சொன்னால அந்த டர்னிட்டின் இந்த 100 பேப்பரையும் பார்க்கும். சோ அப்ப அந்த 100 பேரோட பேப்பரும் ஒரே மாதிரி தான் இருக்கும். சோ அப்ப ChatGPT-யோட ஒரு பிரச்சனை என்னன்னா சிமிலாரிட்டி ரிப்போர்ட்ல மாட்டுட்டீங்க. சோ ChatGPT-ய யூஸ் பண்ணாதீங்க. அதை நீங்க யூஸ் பண்றதுக்கு ஒரு நாள் முன்னாடியே ப்ரிப்பேர் ஆகுங்க. எந்தெந்த கண்டென்ட் எந்த இடத்துல, ஏன்னா உங்கள்ட்ட புக் இருக்கும். சோ அந்த புக்கை ரெஃபர் பண்ணி எந்தெந்த கண்டென்ட் எங்கெங்க இருக்கு, ஈவன் டாபிக் வைஸ் நீங்க பாத்துக்கலாம். நீங்க இன்டர்நெட்ல சர்ச் பண்ணாலே இந்த டாபிக்ஸ் கிடைச்சிடும். சோ நீங்க வந்து ஃபைனலா நீங்க எதெல்லாம் இன்டர்நெட்ல ரெஃபர் பண்றீங்களோ அந்த ரெஃபரிங் கண்டென்ட் அந்த லிங்க் எடுத்து பேஸ் பண்ணுங்க உங்க பேப்பர். சோ அது நீங்க பின்காலத்துல வந்து டிஃபரெண்ட் பண்ணணும் எஃபர்ட்ஸ் போட அப்படின்னா நான் இதெல்லாம் யூஸ் பண்ணிருக்கேன், சோ இதெல்லாம் நான் ரெஃபர் பண்ணிருக்கேன் நீங்க காமிக்கலாம். சோ அதுக்காக தான் மெனக்கட்டு நாங்க வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா நீங்க ரெஃபரன்ஸ் கண்டிப்பா போடுங்க, அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும். சோ ChatGPT யூஸ் பண்ணா என்ன பிரச்சனை வரும்னு சொல்லிடுறேன். உங்களை மாதிரியே ஒரு 100 பேர் ட்ரை பண்ணாலும் அப்ப 100 பேருக்கும் ஒரே மாதிரி ஆன்சர் இருக்கும். நீங்க கண்டிப்பா மாட்டிப்பீங்க மால் பிராக்டிஸ்ல. சோ ChatGPT அவாய்ட் பண்ணுங்க. தாராளமா கூகுள் பண்ணுங்க, டெக்ஸ்ட் புக் வச்சுங்க, ஒரு 4 புக்ஸ் ரெஃபர் பண்ணுங்க, தப்பே கிடையாது. நீங்க அதை கூட நீங்க ஸ்பெசிபிகேஷன்ஸ்ல உள்ள நீங்க ரெஃபரன்ஸ்ல போட்டுக்கலாம். சோ இப்படிதான் நீங்க வந்து உங்களோட பேப்பர்ஸை நீங்க கொடுக்கணும். சோ ஒரு நாள் முன்னாடியே நீங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கண்டென்ட் வைஸ் ரெடி ஆயிருக்கும். இந்த டாபிக் கேட்டா இந்த புக் ரெஃபர் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு IG1 பாத்தீங்கன்னா மேஜரா ஒரு 4 லெசன் தான் கேட்பாங்க. கிட்டத்தட்ட 20-30 டாபிக் அதிகபட்சம் நான் சொல்றேன். இந்த ஒரு டாபிக் இந்த மெட்டீரியல் நம்ம ரெஃபர் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு கண்டென்ட் வைஸ் போயிடும். சோ இந்த டாபிக் வந்தா இந்த புக்கை ரெஃபர் பண்ணுவோம், இந்த இன்டர்நெட் சோர்ஸ் ரெஃபர் பண்ணுவோம், ரெடி பண்ணி வச்சுக்கணும். உங்களுக்கு சொல்லி தரும் போது கிளாஸ்லயே இதெல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க. சோ உங்களுக்கு எங்க ரெஃபரன்ஸ் மெட்டீரியல்ஸ் இருக்குங்கிற ஒரு ஐடியா வந்துடும். சோ அதெல்லாம் நீங்க போகணுமே தவிர ChatGPT யூஸ் பண்ணாங்க. அது உங்களை வந்து பாதிப்புதான் இருக்குமே தவிர அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. மேபி உங்களுக்கு ஒரு போட்ட உடனே ஆன்சர் வந்துச்சு, நீங்க அதை காப்பி பண்ணி ஏதோ பண்ணலாம் தவிர பட் ரிசல்ட் வைஸ் பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு ப்ராப்ளம் தான். அதுல வந்து உங்க நாலேஜே டெவலப் ஆகிறதுக்கு வேலையே கிடையாது. அதுல இப்ப கொஸ்டின் பேப்பர் நீங்க ChatGPT யூஸ் பண்ணிருக்கீங்க, க்ளோசிங் இன்டர்வியூல என்ன செய்வாங்க, இந்த நாலேஜ் டெஸ்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்க. சோ அப்போ வந்து நீங்க மாட்டிட்டீங்க. சோ அப்ப நீங்க மாட்டினாலும் மார்க் பிராக்டிஸ்ல வந்துடும். சோ அப்ப என்ன நினைப்பாங்க, உங்களுக்கு வேற யாரோ எழுதிருக்காங்க இம்பர்சனைசேஷன். சோ அங்க நீங்க மாட்டுக்கீங்க. சோ உங்களை மாதிரி 10 பேர் எழுந்தா பொல்யூஷன், அதுவும் ஒரு விதமான மார்க் பிராக்டிஸ், அங்கேயும் மாட்டிப்பீங்க. சோ அதனால அவாய்ட் பண்ணிட்டு சொந்தமா எழுதுங்க. ஆன்லைன் ரிசோர்ஸ் மெட்டீரியல்ஸ் என்னென்ன இருக்கும் எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணீங்க, தப்பே இல்லை. அதை காப்பி பண்ணி உங்களுக்கு வந்து அப்புறம் மாத்தி சோ இந்த இடத்துல நான் இந்த ஆன்லைன் ரிசோர்ஸ் மெட்டீரியல ரெஃபர் பண்ணேன் அப்படின்னு உங்க பேப்பர்ல போட்டுக்கலாம். கடைசி பேஜ்ல இருக்கும் ரெஃபரன்சஸ் என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிற லிங்க பேஸ் பண்ணி இந்த இடத்துல ரெஃபர் பண்ண இவர் அவர் ஆத்தர் பேஸ் எழுதலாம். இப்படிதான் நீங்க மென்ஷன் பண்ணணும். சோ இப்படி நீங்க டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கனாலே உங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் நல்லா தான் எழுதுங்க. சோ வல்லவங்கன்னு எழுதாம முக்கியமான பாயிண்ட மட்டும் தான் எழுதும், சொந்தமா எழுதுவோம். நான் 10 பக்கம் இந்த நல்லா புரிஞ்சுக்க, நம்ம ஸ்கூல்ல எழுதுற கதை மாதிரி எல்லாம் கிடையாது. ஸ்கூல் காலேஜஸ் பேப்பர் ஃபில் பண்ணா மார்க் வரும் அந்த கான்செப்ட் எல்லாம் கிடையாது. நறுக்குன்னு 4 பாயிண்ட் எழுதுங்க. 10 மார்க் எழுதியா 5 பாயிண்ட் நறுக்குன்னு எழுதுங்க, அது போதும் உங்களுக்கு மார்க். சோ உங்களுக்கு என்ன மார்க் அலாட் பண்ணிருக்காங்களோ அதை விட கொஞ்சம் ஜாஸ்தி எழுதுங்க. சோ ஆப்வியஸா எதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டோ அட்லீஸ்ட் ஒரு 10 மார்க்ஸ் அப்படின்னா 5 பாயிண்ட் எழுதுங்க. அதுல 8 இல்ல 7 பாயிண்ட்டுக்கு உங்களுக்கு மார்க் வரும். சோ அப்ப 7 மார்க் ஈஸியா எழுதுங்க 10 மார்க். இப்படியே நீங்க பிளான் பண்ணி போனீங்கன்னா ஈஸியான மார்க்ஸ் எடுக்கலாம். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ வெரி மச்.